சுமதி மேமுக்காக இது. நான் நிறைய டைம் கொடுக்க மாட்டேன். இந்த பீப்புளை பாருங்க, பிளேஸ பாருங்க, திங்ஸ பாருங்க. ஒரே நிமிஷம் தமிழ்ல வந்து கேப்பே விடாம பேசும். நான் ஸ்டார்ட்னு சொல்றப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? ஓகே சார். ஸ்டார்ட் நவ். சில்ட்ரன் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடுற இடம் பார்க்கறதுக்கு பார்க் மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு 2 பையன் விளையாடிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒருத்தர் நின்னுட்டு அவரு பார்க்க கோச் மாதிரி இருக்கு, நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காரு. மத்த 2 பேர் அங்க உட்காந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த பாலை உதைக்கிறத பார்க்க முடியுது. அவங்க ஆடுற இடம் பார்க்க ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி தெரியல, ஆனா ஒரு பார்க்ல ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க மாதிரி தான் தெரியுது. அவங்க 2 பேர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அந்த பையன் மட்டும் ஏதோ ஷர்ட் போட்டிருக்கான். வேற எதுவும் சொல்ற ஐடியா வரலங்க சார். கமிங் அவங்க பிக்னிக், அவங்க பார்க்க பிக்னிக் வந்திருக்க மாதிரி இருக்கு. பிக்னிக் வந்த இடத்துல ஒரு ஜாய்க்காக ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேற என்ன சொல்றது? ஆல்ரைட், ஓகே. இதுல என்ன தெரியுங்களா, நீங்க கொண்டு வந்தீங்க, அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணீங்க, ஆனா பினிஷ் பண்ணல. நல்லா அருமையா கொண்டு வந்தீங்க. நிறைய கிட்ஸ் இருக்காங்க, இன்ஃபார்மலா விளையாடுறாங்க, ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி இருக்கு, பார்க்ல உட்கார்ற மாதிரி இருக்கு. பார்த்தாக்கா ஒருத்தர் ரொம்ப இன்ஃபார்மலா ட்ரெஸ் பண்றாங்க, ஒரு கேம் விளையாடுறதுக்குரிய ட்ரெஸ் அவங்க போடல. பின்னாடி நிறைய பேர் 4-5 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு ஐட்டம்லாம் அங்க இருக்குது, ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அந்த மண்டபத்துல வந்து சாப்பாடு ஐட்டம் வச்சிருக்காங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்கு, ஸ்டார்ட் ஆகுது. வெதர் பாத்தீங்கன்னா அவ்வளவு சன்னியா இருக்குது, ஏகப்பட்ட மரம் பின்னாடி இருக்கு, ரொம்ப கிரீனரியா இருக்குது, பளிச்சுன்னு இருக்கு, மழையெல்லாம் வராத மாதிரி இருக்கு. அதே மாதிரி கால நேரமா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்பதான் டேவை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குது. அவங்க இவ்வளவு தூரம் பேசிருக்கோம் பாத்தீங்களா இந்த இடம் வந்து. அப்புறம் அவங்க ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இருக்கு, ஒரே ஒரு பால் தான் இருக்குது. அதுவும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடம் ஃபுட்பால் விளையாடுறதுக்குரிய இடமாவே தெரியல, அவ்வளவு பேர் இருக்காங்க. சும்மா வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஃபன் வேணுங்கிறதுக்காக பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த மக்களை பத்தி கூட அதிகம் பேசல. அந்த மக்களை பத்தி பேசணும்னா அது மட்டுமே ஒரு நிமிஷம் ஆயிருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்களே டிஷர்ட் போட்டிருக்காங்க, ஒரு பையன் வந்து பொண்ணு பெரிய பொண்ணா இருக்க மாதிரி தெரியுது, 2 பேர் இருக்காங்க, நெய்பர் எல்லாம் வந்திருக்கலாம், இல்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கலாம். அந்த பீப்புளை பத்தி 20 செகண்ட் அவ்வளவுதான். இப்ப நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்னு தெரியுதா மேம், ஸ்மிருதி மேம்? உங்களை எங்க வந்து நீங்க அதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? மரங்கள் நிறைய இருக்கு, நேச்சுரல் பிளேஸா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்புறம் அவங்க நெய்பர்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். நெய்பர்ஸ் வந்து ஒரு பிக்னிக் வந்திருக்காங்க. ட்ரெஸ் வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸா போட்டிருக்கல, இன்ஃபார்மல் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு சும்மா ஜாய்க்காக விளையாடுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி. சன்லைட்டை பத்தி பேசிருக்கலாம், வெதர் பத்தி பேசிருக்கலாம் இல்லைங்களா? வெதர் வெதர் பேசிருக்கலாம். அந்த ஃபுட் ஐட்டம் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க பாத்தீங்களா, தண்ணி பாட்டில் கூட இருக்கு பாருங்க, தண்ணி கேன் கூட இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி பார்த்ததும் சார் தெரியுது எனக்கு, ரைட், போன்ல கிளியர். இது ஒண்ணு இல்ல. அந்த ஐடியா என்ன தெரியுங்களா, பீப்புள் பத்தி 20 செகண்ட் பேசலாமா? கட்டாயம் பேசலாம். இந்த பிளேஸ், இந்த வெதரை பத்தி, வெதர் சம்பந்தப்பட்ட இது மரம் இதை பத்தி பேசலாமா? கட்டாயம் பேசலாம். அப்புறம் பொருள், திங்ஸ் இருக்குல்ல, சாப்பாடு ஐட்டத்துல இருந்து எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஃபுட்பால் முதற்கொண்டு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் முதற்கொண்டு பொருள் தான். அதை பத்தி 20 செகண்ட் பேசலாமா? கட்டாயம் பேசலாம். இது என்னன்னா, கான்டென்ட்ல பயங்கரமா நம்ம வந்து அதுல காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. தமிழுக்கும் ஆங்கிலத்திலையும் உள்ள ஒரே வித்தியாசம், லாங்குவேஜ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணும். இது நம்ம பேசுறதுக்கு, நம்ம ஜாம் டாபிக்ல எது வேணாலும் பேசலாங்கிறது ஒரு ஒரு ரியலைசேஷன் வந்து பாத்தீங்களா. இவ்வளவு டாபிக் இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு டைம் யோசிச்சு பாத்தீங்கன்னா பிராட் டாபிக் 60 செகண்ட் ஈஸியா பேசிடலாம். அதே மாதிரிதான் எந்த பிக்சர் கொடுத்தாலும் 60 செகண்ட் ஈஸியா பேசிடலாம். இடம் பொருள் ஏவல் அப்படிம்பாங்க. அந்த பொருள் பார்க்கணும், இடம் பார்க்கணும், ஆளை பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி பேசணும்பாங்க. அவ்வளவுதான். அதுதான் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இது மாதிரி பீப்புள், பர்சன், பீப்புள், திங்ஸ் அண்ட் பிளேஸ்ன்னு வச்சிருக்காங்க. ரைட். இன்னொரு சான்ஸ் நான் ஒரு இது கொடுக்குறேன். I'll give one more இது. நீங்க அது எனக்கு வந்து அந்த நான் ஸ்டாப்னு சொல்ற வரையிலும் you have to do it. இது பண்ண முடியும், பண்ணக்கூடிய விஷயம்தான். அந்த 60 செகண்ட்ஸ் நான் பெல் அடிக்கிற வரையிலும் பேசணும். நீங்க அந்த கோர்வையை கொண்டு வாங்க. இது வந்து இங்கிலீஷ், தமிழ் எந்த லாங்குவேஜுக்கும் இது பொருந்தும். எஸ், நான் வந்து ஸ்டார்ட்னு சொல்றேன். நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அது சுமதி மேம், ஸ்டார்ட் நவ. சார் ஒரு செகண்ட் சார், பிக்சர் பார்க்க. சார் ஒரு ஃபேமிலி வந்து பிக்னிக் வந்திருக்காங்க.
அந்த இடத்துல சில பேர் வந்து சேர்ல உட்காந்துட்டு ஃபயர் அந்த இது பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ஸ் ரைடும் போயிட்டு இருக்காங்க. சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சில்ட்ரன்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு டென்ட் போட்டிருக்காங்க சார் அங்க. நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கு. பார்க்க அந்த வியூஸ்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. 2 2 பேர் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. சார் 1 செகண்ட் சார். ஜூம் பண்ணி பார்த்து வரல சார் எனக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அபிராமி மேம், நான் வந்து இப்ப டைம் செட் பண்றேன். அப்படி 60 செகண்ட் அடிக்கிறீங்க, கடகடன் அடிக்கிறீங்க, இடையில ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. இது எதுக்கு டெஸ்ட்னா, கான்டென்ட்ல நம்ம தப்பு பண்ணக்கூடாது. தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல முன்ன பின்ன போறது ஓகே, மொழி வந்து வேற, கான்டென்ட்ல நம்ம இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பிராக்டிஸ். அபிராமி மேம் ஸ்டார்ட் பண்றீங்களா? எஸ் சார். ஸ்டார்ட் நவ. என்னை விட்டுட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கேம்ப் போயிட்டாங்க. அங்க கேம்ப் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதை நான் பார்க்க முடியுது. என்னோட ஃப்ரெண்டு கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள யாரோ கீழே விழுந்துட்டாங்க. அதை எல்லாரும் திரும்பி பார்த்து என்னாச்சு என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அங்க ஹார்ஸ் ரைட் போகணும். என் ஃப்ரெண்டு ஹார்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அதை பார்த்த உடனே எனக்கும் ஆசை வருது, நானும் போயிருந்தா ஹார்ஸ் ரைட் போயிருக்கலாமேன்ட்டு. அவங்க கொண்டு போன திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு டெம்போல வச்சு கவர் பண்ணி மூடி வச்சிருக்காங்க. வேணும் போது எடுத்துக்கலான்ட்டு. ஒரு டென்ட் இவங்க போயிட்டு தங்குறதுக்காக வேண்டி ஒரு ப்ளூ கலர் டென்ட் ஒன்று அங்க போட்டுட்டாங்க. ஈஸி சேரு இதெல்லாமே எடுத்துட்டு போனாங்க. பட் பத்தாததுனால ஒரு மரத்து மேல கூட அது சேர் மாதிரி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குட்டி பையன் பால் விளையாடுறதுக்காக எடுத்திருக்கான் கையில. பட் இன்னும் விளையாட ஆரம்பிக்கல. என்னோட ப்ளூ கேனையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே சமயம் ஒயிட் கேப் என்னோடது இருந்துச்சு வீட்டுல, அதையும் நான் கொடுத்தேன். அதையும் கொண்டு போயிருக்காங்க. கேம்ப் ஃபயர்ங்கிறது வந்து நல்ல சன்னி இதுல போட்டுட்டாங்க. பட் யூஸ்வலா ஈவினிங்ஸ்ல தான் கேம்ப் ஃபயர் போடுவாங்க. பட் டே டைமே அவங்க ஸ்டார்ட் பண்ணி. இப்ப அவங்க பாருங்க, பீப்புளே ஆக்சுவலி எப்படி கொண்டு வந்தாங்க பாருங்க, அந்த ஒரு எமோஷனை கொண்டு வந்தது. பீப்புளோட சேர்ந்து அந்த ஆக்ஷனோட பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கான்செப்ட்ல வந்து பாருங்க, ஒரு ஆள் ஒரு பர்சன் அவங்க என்ன பண்றாங்க, ஆப்ஜெக்ட்ஸை தாண்டி, பிளேஸை தாண்டி, அந்த மனிதர்களை தாண்டி இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்கிற 4th டைமென்ஷனை கொண்டு வந்து அவங்க விட்டாங்க. இன்னொரு 1/2 hour இதை பத்தி பேசிட்டே போலாம். அப்புறம் தன்னோட லிங்க் பண்ணாங்க பாத்தீங்களா? தன்னோட லிங்க் பண்றப்ப அந்த எமோஷன் அப்படியே எமோட் பண்ண முடியும். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் கொடுத்ததை எடுத்துட்டு போனாங்க, என்கிட்ட சொல்லாம கூட போயிட்டாங்க, அப்படிங்கிற ஒரு இது கூட இதுல வரும். வெதரை கனெக்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளவு காட்டு வெயில்ல எண்ணத்தை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட். சொல்ல போனா இவங்க இந்த இடம்பொருள் ஏவலை தாண்டி எமோஷன், உணர்வு நிலைங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அப்ப அப்படியே அள்ளி கொட்டு அப்படியே வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு எந்த அளவு லாங்குவேஜ் முக்கியமோ அந்த அளவு மேட்டர் முக்கியம். மேட்டர்னா நாலேஜ்னு வச்சு, இந்த பிக்சரை பத்திய நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணணும். இதை பார்த்து ஒரு வார்த்தை, ஒரு 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 பிக்சர், ஒரு படம் வந்து ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு பிக்சருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஏன்னா அவ்வளவு யோசிப்போம், அவ்வளவு யோசிச்சு நம்மளால பண்ண முடியும். அந்த 1000 வார்த்தையை ஜென்ரேட் பண்றதுலதான் நமக்கு இருக்கு. இதுக்கு வந்து இங்கிலீஷ்னு இல்லை, இங்கிலீஷ்ல எந்த மொழியா இருந்தாலும் பேசணும். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல பாத்தீங்கன்னா அதுக்குரிய நிறைய ஸ்கோப் இருந்தது. பரவாயில்ல, அவங்களுக்கு நர்வஸ்னஸ், அவங்களுக்கு வந்து சுமதி மேமுக்கு வந்து மேட்டரோ இந்த சரக்கோ நாலேஜோ இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருக்குது. அவங்க வந்து அந்த நினைப்பெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா தெரியல, இது வேற ஏதாவது சொல்லாம போயிடுவோமோ, இல்ல சொல்றது தப்பா இருக்குமோ அப்படிங்கிற மைண்ட் உழப்பிட்டு இருக்கிறது தான் என்னால பார்க்க முடியுது. இல்லைன்னா அப்படிப்பட்ட ரைட்டிங் எழுதுறவங்க தமிழ்ல சொல்லாம இருக்க முடியாது. ஸோ இந்த கான்டென்ட்ல இது இங்கிலீஷ்ல பேசினாலும் இதே மைண்ட் தான் வரும். இது தப்பாயிடுமோ, இல்ல இது சொன்னா சரியா இருக்கும், அதை பத்தி கவலையே இல்லை. பாருங்க, ஒரு புனைவை வந்து அபிராமி மேம் கிரியேட் பண்ணாங்க பாருங்க, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு செட்டிங், தன்னையே அதுல ஒரு ஆளா வச்சுக்கிட்டு பண்ணாங்க பாத்தீங்களா? இது புனைவு தான், இது கதை தான், இது கதை தான். இது வந்து உங்களை பொறுத்தவரையிலும் இது உங்களோட கதை. உங்களோட கதையில நீங்க எந்த கேரக்டர்ஸை வேணாலும் உணர விடலாம், தப்பே இல்லை. ஆனா அதே சமயத்துல நீங்க உங்க கதை மேலேயே சந்தேகப்பட்டுறக்கூடாது. ஐயோ பண்ண முடியுமா தெரியல, வேற என்ன இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா மைண்டு தான் நம்மள அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ புனைவுக்கே போயிடுங்க, ஃபிக்ஷனுக்காகவே போயிடுங்க, கதையாவே இருக்கட்டும். ஆனா அந்த கதையில நீங்க சொல்ற கதையா இருக்கும். அது வந்து யாருக்காகவும் நீங்க வந்து அது யோசிக்க வேண்டியது, தப்பா இருக்குமோ ரைட்டா இருக்குமோ, இதுக்காக ஸ்டாப் பண்ணிடலாமோ. வெரி குட். இப்ப அபிராமி மேம் வந்து
ஒரு 60 செகண்ட்ஸ் நான் கொடுக்க போறேன். அப்படியே இங்கிலீஷ்ல பேச போறாங்க. நான் ஸ்டார்ட்னு சொல்றதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மேம் ஸ்டார்ட் நவ். One day my friend called me and they along with their family they are going for a trip. But because of my hectic work schedule, I didn't go with them. But they went. They sent me the photos. That photo, I was regretting. I would have gone there, enjoyed with them because the campfire and then the tent and then horse riding. There's so many things they took, it seems, because the tempo was there and that. Then easy chair, that climate, fantastic. It was the pictures and all tempting me to go there again. And then I told her, you took my cap and then my easy chair, my tent curtain, and then so many things you took, no. But I'm so regretting for that. Next time when you call me, definitely I'll join you, I said to her. சூப்பர். And then ஸ்டாப். வா வா வா. ஸ்டோரி தான், வேற ஒண்ணும் இல்ல. புவனேஸ்வரி, இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறீங்களா? ஸ்டோரி. நம்ம நிறைய ஸ்டோரிக்கே 2 செஷன் எடுத்திருக்கோம், இன்னமும் எடுக்க போறோம். நாளைக்கு ஒரு ஸ்டோரி செஷன் தான் வைக்க போறோம். ஸ்டோரியை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்படியே வந்துடும், ஃப்ளோ வந்துடும். ரைட்? இப்ப எல்லாருக்கும் தெரியும் பாட்டி வடை சுட்ட கதை தெரியும், ஏன்னா நிறைய வாட்டி கேட்டிருக்கோங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அடுத்தது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்? இதை நம்ம உருவப்படுத்திக்கிறது தான். எகைன் புனைவு தான் இது. இது வந்து ஸ்டோரி ப்ரொடக்ஷன்னே சொல்லுவாங்க. கேம்பிரிட்ஜ்ல, யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோரி ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஐடியா இருக்கு இல்லைங்களா, இந்த பொருள் இந்த இதை தாண்டி இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு இதை எழுதுறேன். லுக் அட் திஸ். ஆல் ரைட், ஹியர் யூ கோ. there you go. இதுல வந்து இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கிங்க. இந்த மூணுத்தையும் வச்சு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணலாம். ஸ்டோரி ப்ரொடக்ஷன் அப்படிம்பாங்க. இந்த நோட் பண்ணிக்கிங்க. இது ஒரு நாள் முழுக்க ஒரு 12 ஸ்டோரியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா சுமதி மேம்? 1 2 3 4 5 5 பிக்சரை வச்சு அப்படியே கொண்டு வந்தோம் பாத்தீங்களா? ஆமா சார். அததான் நீங்க வந்து இங்க வந்து நீங்க வந்து மைண்ட்ல வந்து ஒரு ஸ்டோரியா கொண்டு வரீங்க. நீங்க அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு இதையும் பீப்புள், பிளேஸ், ஆப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஸ்டோரியா வரும். அந்த கனெக்ஷன் வர்றப்பதான் அந்த கம்போசிஷன் வரும். ஸோ இப்ப நீங்க என்ன மாதிரி வேணாலும் ஸ்டோரி சொல்லலாம். நம்ம ஸ்டோரி நல்லா இல்லாம போயிடுமோ, தப்பா இருக்குமோ, அந்த மட்டும் யோசிக்க வேணாம். அதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸை காட்டும். ரைட்? ஸோ இப்ப புவனேஸ்வரிக்கு ஒரு பிக்சர் கொடுத்தா பண்ணிடலாமா? Yes, sir. ஆல் ரைட். எனக்கு உங்களோட ஹோம்ஒர்க்